Good morning everyone. இன்னைக்கு நான் பேச போற டாபிக் என்ன அப்படின்னா FSA, அதாவது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இதை பத்தி தான் நான் வந்து ப்ரெசென்ட் பண்ண போறேன். இது வந்து என்னன்னா நம்ம டெய்லி லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியமான ஒரு விஷயம் அது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டோட சேஃப்டியை கண்ட்ரோல் பண்ற ஒரு மெயின் அத்தாரிட்டி தான் யாரு அப்படின்னா இந்த FSA. அடுத்து FSA என்ன? FSA என்னன்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் அதோட ஹைஜீன். அதாவது நம்ம சாப்பிட்ற ஃபுட் சேஃபா இருக்கணும், கிளீனா இருக்கணும். இது இந்த FSA வந்து 2006 ஆக்ட் கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. மேனுஃபேக்சர்ல இருந்து ஸ்டோரேஜ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சேல் வர எல்லா ஸ்டேஜ்ல இருக்க ஃபுட்டையும் ரெகுலேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபுட் சப்ளை செயினை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றது தான் இவங்களோட ஒர்க்கு. எக்ஸாம்பிள், ஃபேக்டரியில ப்ரிப்பேர் பண்ற ஃபுட்ல இருந்து ஷாப்ல செல் பண்ற வரைக்கும் செக் பண்ணுவாங்க இந்த FSA. நெக்ஸ்ட் வந்து இதோட அப்ஜெக்டிவ்ஸ். FSAவோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா சேஃப் ஃபுட் என்ஷூர் பண்றது, பப்ளிக் ஹெல்த் ப்ரொடெக்ட் பண்றது, அதுக்கப்புறம் என்னன்னா ஃபுட்டுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஒரு ஃபுட்டுக்கு வந்து ஒரு செட்டான ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து செட் பண்றது, அதுக்கப்புறம் ரூல்ஸ் செட் பண்றது, அண்ட் தென் அவேர்னஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. எப்படின்னா ஸ்டாண்டர்ட் செட் பண்றதுன்னா என்னன்னா ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. என்னென்ன இன்கிரீடியன்ட் இருக்கணும், குவாலிட்டி எவ்வளவு இருக்கணும், அதோட எக்ஸ்பைரி டேட் எப்படி இருக்கணும், அவங்க எக்ஸ்பைரி டேட் பார்த்து ஃபுட் வாங்குறது. இதுவும் வந்து ஒரு அவேர்னஸ். இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து FSAயோட ஸ்ட்ரக்சர். FSA வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்மால் பிசினஸா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பிசினஸா இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா லைசன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் தென் ஃபுட் டெஸ்டிங்கும் பண்ணுவாங்க. திடீர்னு வந்து ஹோட்டல் போய் அவங்க ஃபுட் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், செக் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு குவாலிட்டி இல்லை, ஹைஜீனிக்கா இல்லை அப்படின்னா இது பண்ணுவாங்க, ஃபைன் பண்ணி சீல் பண்ணிடுவாங்க. லைசன்ஸ்லாம் வந்துட்டு லீகல் பெர்மிஷன் வாங்கிருக்கணும். டெஸ்டிங்னா லேப் செக் பண்ணுவாங்க. மானிட்டர் ரெகுலரா வந்து என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. ஹோட்டல் வந்து கிளீனா இருக்கா இல்லைன்னு சொல்லி திடீர்னு வந்து இன்ஸ்பெக்ஷன்ஸ் வந்து வருவாங்க. இதோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா சூப்பர் டெக்னாலஜில இந்த பயோடெக் இனோவேஷன்ஸ் கீ ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியில ரொம்ப க்ரோத் அதிகமா இருக்கு. இதில் வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம்ஸ் இருக்கு, அண்ட் தென் நாவல் ஃபுட்ஸ் இருக்கு, நியூட்ரஸ்டிக்கல் அண்ட் தென் ஃபுட் ஃபார்ட்டிஃபிகேஷன். ஏன் இது முக்கியம் அப்படின்னா பேரண்ட்ஸ் இனோவேஷன் கன்சூமர் சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் தென் பயோடெக் ப்ராடக்ட் வந்து மார்க்கெட் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி அது சேஃபா இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அதோட டிரான்ஸ்பரன்சி, லேபிள் பண்ணிருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. அண்ட் தென் பப்ளிக் வந்து அந்த ப்ராடக்ட் மேல ஒரு ட்ரஸ்ட். FSA வந்து ஃபுட் ப்ராடக்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃபுட் அடிட்டிவ்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணும். தென் பேக்கேஜிங் அண்ட் லேபிளிங் வந்துட்டு ஒரு ரூல்ஸ் வந்து செட் பண்ணுவாங்க. தென் ஹைஜீன் ஸ்டாண்டர்ட் வந்து மெயின்டைன் பண்ணும். அடிட்டிவ்ஸ்னா என்னன்னா நம்ம கிளாஸ்லயே படிச்சிருக்கோம். அடிட்டிவ்ஸ்னா கலர் அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ்ல எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பேக்கெட்ல என்னென்ன இன்கிரீடியன்ட் இருக்கணும். இப்போ மில்க் பாக்கெட்டே வாங்குறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்கணும், இதெல்லாம் அதோட எக்ஸ்பைரி டேட் இருக்கணும். அதோட மேனுஃபேக்சரிங் டேட் கம்பல்சரி இருக்கணும். இது எல்லாமே வந்து என்ன பண்ணணும்னா FSA வந்து கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. இதுவே வந்து இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அண்ட் தென் இதுல என்னென்ன ரிஸ்க் பேராமீட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா இதை பீப்புள் சாப்பிட்டு இதுக்கு வந்து அலர்ஜிக்கு ஏற்படக்கூடாது. டாக்ஸிசிட்டி ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் வரக்கூடாது. நியூட்ரிஷன் அனாலிசிஸ் வந்து இருக்கணும். அண்ட் தென் என்விரான்மெண்டல் இம்பாக்ட். இதனால என்விரான்மெண்ட்டுக்கு எந்த பாதிப்பும் வந்து ஏற்படக்கூடாது. இதோட அப்ரூவல் பாத்வே பார்க்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லைசன்சிங் அண்ட் தென் ரெஜிஸ்ட்ரேஷன். ஃபுட் பிசினஸ்க்கு லைசன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து ஒரு மேண்டேட்டரியா இருக்கும். இதுல த்ரீ டைப்ஸ் ஆஃப் லைசன்சிங் இருக்கு. பேசிக், ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல். பிசினஸ் சைஸ் எக்ஸ்பேண்டா லைசன்ஸ் டைப் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸ்மால் பிசினஸ்னா அதுக்கேற்ற மாதிரி லைசன்ஸ் இருக்கும். ஒரு பெரிய கம்பெனி ஒரு 12 மில்லியன் அதோட டர்ன் ஓவர் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி
ஸ்டேட்டா சென்ட்ரலா இல்ல பேசிக்கா அந்த மாதிரி லைசன்ஸ் இருக்கு. ஸோ ஸ்மால் 50 டீ கடை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி லைசன்ஸ். ஒரு ரெசார்ட்னா ஸ்டேட் லைசன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ பிக் கம்பெனி அப்படின்னா சென்ட்ரல் லைசன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ லைசன்ஸ் இல்லைன்னா அந்த கம்பெனி வந்து ரன் பண்ண முடியாது. ஸோ லீகலா வந்து அந்த கம்பெனி வந்து ரன் பண்ணணும். ஸோ லைசன்ஸ் இல்லைன்னா கண்டிப்பா சைன் போடுவாங்க. உங்க பிசினஸ் என்ன பண்ணுவீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல் மெஷர்ஸ், ரெகுலேட்டிங் நியூட்ரிஸ்டிக்கல் அண்ட் தென் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதுல என்னன்னா எஃப்எஸ்ஐ வந்து ரெகுலரா வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ சாம்பிள் வந்து கண்டிப்பா டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ சர்வலன்ஸ் ப்ரோக்ராம் நடத்தும். ரிஸ்க் அசஸ்மெண்ட் ரன் பண்ணுவாங்க. ஸோ இன்ஸ்பெக்ஷன்னா டைரக்ட் விசிட் வந்து சொல்லிட்டுலாம் வருவாங்க. ஸோ சடனா வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து நடக்கும். ஸோ டெஸ்ட் பண்ணுவாங்க லேப் அனாலிசிஸ் நடக்கும். ஸோ மில்க்ல வாட்டர் மிக்ஸ் பண்றாங்களான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு லெவல்ல இருக்கு. அதுக்கான ரூல்ஸ் இருக்கு. ஸோ இவ்வளவுதான் வந்து மில்க்ல வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு மேல வந்து ஆட் பண்ணிக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ஃபுட் அன்சேஃப் ஃபுட் இருந்தா மார்க்கெட்ல இருந்து வாங்கினா கண்டிப்பா வந்து ரிமூவ் பண்ணாங்க. ஸோ பப்ளிக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாது. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ ஃபுட் எஃப்எஸ்ஐ வந்து ஃபுட் அடல்ட்ரேஷன் ப்ரிவென்ட் பண்ணுவாங்க. ஸோ முக்கியமா குவாலிட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா என்ஷோர் பண்ணுவாங்க. ஸோ கன்சியூமர் வந்து கண்டிப்பா ஸோ நம்ம வந்து ஒரு பால் பாக்கெட்டே வாங்குறோம் அப்படின்னா அது வந்து ஒரு ட்ரஸ்ட் அப்படின்னு. ஸோ மோஸ்டா வந்து யாருமே இப்போ வந்து பசும்பால் அதெல்லாம் வாங்குறது கிடையாது. ஸோ கண்டிப்பா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே மோஸ்டா வந்து மில்க் பாக்கெட் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அதை நம்ம டெய்லி வாங்கணும் அப்படின்னா அது மேல ஒரு ட்ரஸ்ட் இருக்குங்க. ஸோ இதை ட்ரஸ்ட் நம்ம வாங்க மாட்டோம். ஸோ அதுக்கு காரணம் யார் அப்படின்னா எப்படி செய்யணும்னு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஸோ அதுக்கு கன்சூமர் ட்ரஸ்ட் வந்து பில்ட் பண்ணுறது அண்ட் தென் பப்ளிக் ஹெல்த் சப்போர்ட் வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அடல்ட்ரேஷன் ஃபுட்ல அன்வான்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து மிக்ஸ் பண்றது. ஸோ மில்க்ல டிட்டர்ஜென்ட் மிக்ஸ் பண்றது வந்து ப்ரிவென்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எஃப்எஸ்ஐ டெஸ்டிங் எக்கோசிஸ்டம். ஸோ இதோட சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் என்னன்னா கோர்ஸ் அப்படின்னா ஃபுட் சேஃப்டி கம்ப்ளைண்ட் சிஸ்டம். ஸோ இது வந்து ஒரு ஆன்லைன் லைசன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ இது வந்து என்னன்னா அதுக்கப்புறம் ப்ராடக்ட் அப்ரூவல், தென் இம்போர்ட் கிளியரன்ஸ் அண்ட் தென் மொபைல் ஆப்ஸ். ஸோ என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குன்னா 6 months டெஸ்டிங் இருக்கும் அண்ட் தென் என்ஏபிஎல் இருக்கும் அண்ட் தென் அதோட ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனும் இருக்கும். எஸ்எஸ்சி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஈட் ரைட் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட மெயின் விஷன் என்ன அப்படின்னா கிளிக் சேஃப் இருக்கும், ஹெல்த்தியா இருக்கும் அண்ட் ஸ்டேபிள் சஸ்டைனபிள் ஃபுட் வந்து எல்லாருக்குமே இருக்கிற ஆல் இந்தியன் சிட்டிசனுக்கும் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து 3 பில்லர்ஸ் இருக்கு. என்னன்னா ஈட் சேஃப், ஈட் ஹெல்த்தி அண்ட் ஈட் சஸ்டைனபிள். ஸோ இதோட ப்ரோக்ராம் என்னன்னா ஈட் ரைட் கேம்ப்ஸ், ஈட் ரைட் ஸ்டேஷன், சேஃப் ஃபுட், ஷேர் ஃபுட் and then Bharat Organic. So the main focus on trans fat reduction and then salt reduction and sugar reduction. So with a global partnership. So FSA வந்து ஃபுட் பயோடெக்ஸ் ஃபுட் சேஃப்டி என்ஷூர் பண்ணும் அண்ட் தென் வந்து ஜிஎம் ஃபுட் ரெகுலேட் பண்ணும் அண்ட் தென் இனோவேஷன் சப்போர்ட் பண்ணுவாங்க அண்ட் தென் குவாலிட்டி அஷூரன்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் கண்டிப்பா கொடுப்பாங்க. அண்ட் தென் நியூ டைப் ஃபுட் மார்க்கெட்டுக்கு வரும்போது புதுசா ஒரு ஃபுட் வந்து மார்க்கெட் வரும்போது என்ன பண்ணுவாங்க அது சேஃபா இருக்கா இல்லைன்னு கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப் சேஃபா இருக்குமா அப்படின்னு சொல்லி வெரிஃபையும் பண்ணுவாங்க. அண்ட் தென் இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கண்ட்ரிஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ், கனடா, நியூசிலாந்து, யூரோப்பியன், ஆஸ்திரேலியா, யுனைடெட் கிங்டம் இவங்க கூட எல்லாமே வந்து இவங்க பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. ஸோ எந்தெந்த ஏரியாஸ் எங்க கொலாபரேஷன் நடக்கும் அப்படின்னா சயின்டிபிக் டெக்னிக்கல் கோஆபரேஷன் டு எக்ஸ்டெண்டட் இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டா, ஸோ கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் ட்ரைனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா ஸோ எஃப்எஸ்ஐக்கு ஸோ என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னா எஃப்எஸ்ஐ இம்ப்ளிமெண்டேஷன் இஷ்யூஸ் இருக்கு அண்ட் தென் அவேர்னஸ் கம்மியா இருக்கு. ஸோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டிஃபிகல்டிஸ் அதிகமா இருக்கு அண்ட் தென் ரூரல் ஏரியால மானிட்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ எல்லா பிளேஸ்லயும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண வைக்கிறது வந்து ஈஸி கிடையாது. ஸோ எக்ஸாம்பிள் வில்லேஜ்ல டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஈஸியா வந்துட்டு சேல் பண்ணும். கன்க்ளூஷன் ஃபைனலா என்னன்னா
எஃப்எஸ்ஐ வந்து ஃபுட் சேஃப்டி அண்ட் பப்ளிக் ஹெல்த்தோட வைட்டல் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட் வந்து சேஃபா இருக்கணும். அது வந்து என்ஷூர் பண்றது. ஸோ நம்ம ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்றது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ தேங்க்யூ.